தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட வந்த தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். என்ன காரணத்திற்காக தாவேகாவினர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? கைது செய்யப்பட்டவர்கள் தற்பொழுது எங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள்? கள நிலவரம் என்ன? வணக்கம் சார். கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோவில் பின்புறம் நாகேஸ்வரம் கோவில் மற்றும் சாரங்கபாணி கோவில் பேரூர் வீதியை இணைக்கும் சாலையை புதிதாக தனியார் சொகுசு மதுபான கூடம் திறக்கப்பட்டுள்ளது. கோவில்கள் நிறைந்த அப்பகுதியில் திறக்கப்பட்டுள்ள தனியார் மதுபான கூடத்தை உடனடியாக மூடக்கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் பந்தபுரி ரவுண்டானா அருகே தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் தாவேகாவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதையடுத்து தரையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தாவேகாவினர் போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் அப்பகுதி சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. நன்றி விக்னேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.